ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்க முடியும். வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெமடிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி எதுக்கான ரெமடிஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வேர்க்குரு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்மர் டைமிங்கில் நமக்கு ரொம்பவே அதிகமாக வரும். என்ன காரணத்தினால நமக்கு வேர்க்குரு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். சம்மர் டைமிங்கில் வெயில் ரொம்பவே அதிகமாக அடிக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட உடம்புலேருந்து வியர்வை அதிகமாக சுரக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு வேர்க்குரு வரும். பொதுவாக வேர்க்குரு எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கு, கழுத்து, நம்மளோட முகத்தில், நெற்றியில் வரும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கை மடக்கிறோம், கால் மடக்கிற இடத்துலலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு முதுகு பகுதியிலையும் இருக்கும். இப்போ நம்ம வேர்க்குரு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வேர்க்குரு சப்போஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன ஹோம் ரெமடிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற 2 மெத்தடையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேர்க்குரு வராமல் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் உடம்பை நீங்கள் எப்பயுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேர்க்குருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அடுத்து உங்களுக்கு இப்போ வேர்க்குரு வந்துருச்சு, அதை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோம் ரெமடிஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெமடி 100% வேலை செய்யக்கூடியது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது என்ன அப்படின்னா, நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா, கஞ்சி, அந்த கஞ்சி தாங்க இது. வடிகஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த கஞ்சியை தான் நம்ம இப்போது இந்த வேர்க்குருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. அந்த காட்டனில் நம்ம வடிகஞ்சி இருக்கு இல்லையா, அதை நல்லா நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேர்க்குரு இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா ஒத்தி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணுறனால நமக்கு ரொம்பவே சீக்கிரமாக அந்த வேர்க்குரு சரியாகிடும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் உங்கள் வேர்க்குரு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இதை மாதிரி நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் 3 டைம்ஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு. இப்படி பண்ணுறனால நமக்கு வேர்க்குரு சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகிடும். இது வெறும் வடிகஞ்சி தானே, பெருசாக இது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இது ரொம்பவே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெமடி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கீழே சென்ட் பண்ணுங்கள்.